அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சலவாத்தும் சலாமும் எங்களது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அகிலத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடியவன், அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், வணங்கப்படுவதற்கு உலகத்திலே அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த கருத்தை உலகத்துக்கு மக்களுக்கு போதிப்பதற்காக உலகத்திலே பல நபிமார்கள் வருகை தந்தார்கள். அதிலே இறுதியானவர்கள்தான் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபி உலகத்துக்கு ஒளி விளக்காக, ரஹ்மத்துன் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய வழிமுறைகள் எல்லாம் உலகத்தாருக்கு நேரு வழியாக ஒளிவிளக்காக இருப்பதை நாம் வரலாறுகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இவர்களுடைய வரலாறுகளை படித்தவர்கள், நபியுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை நாம் வரலாற்று புத்தகங்களிலே படிக்கலாம். உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வதென்றால், அபிசீனிய மன்னன் நஜ்ஜாஷி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி அறிந்து அவர்களுடைய பண்பாடுகளை கேள்விப்பட்டு உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நேர்வழி பெற்றவனாக மாறியிருக்கின்றான். இது மாத்திரமல்ல, ரோம் நாட்டு மன்னன் ஹிரக்ல் என்ற மன்னன் நபியுடைய வருகையை கேள்விப்பட்டு அவன் ஆசை கொள்கின்றான். நபியுடைய 2 பாதங்களையும் நான் கழுவ வேண்டுமே என்று ஆசிக்கின்றான். அவ்வளவு நிறைந்த பண்புகளை கொண்டவர்கள்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நபி அவர்கள் உலகத்திலே எல்லா விடயங்களையும் தெளிவுபடுத்தி சென்று விட்டார்கள். உதாரணமாக, ஜெயித் பின் சானா என்ற தோழர், அதாவது யகூதி அறிஞர்கள் ஒருவர், இவர் நபியுடைய வருகையை பற்றி, நபியுடைய செயல்களை பற்றி முன்கூட்டியே புத்தகங்கள் படித்திருக்கின்றார். இந்த நபியுடைய செயல்பாடுகளை உண்மையானவரா என்பதை பரீட்சிப்பதற்காக ஒரு நாள் நபி அவர்களிடம் வருகை தந்து அந்த நபியிடத்திலே சில பொருட்களை கடனாக விட்டு செல்கின்றார். குறிக்கப்பட்ட தினம் வருவதற்கு முன்னால் 2 தினங்களுக்கு முன்னால் வருகை தந்து, ஓ முஹம்மத், நான் கொடுத்த கடன் எங்கே என்பதாக கர்ச்சித்தவனாக முகம்மதை பார்த்து அந்த மனிதன் கூறுகின்றார். உடனே அருகாமையில் இருந்த தோழர் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவேசப்படுகின்றார்கள். முஹம்மது நபி அவர்கள் எனக்கு பக்கத்தில் இல்லை என்றிருந்தால் எனது வாளுக்கு நீ இரையாகி விடுவாய் என்று எச்சரிக்கின்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரே, அமைதியாக புன்முறுவல் பூர்த்தவராக உமரை பார்த்து கூறுகின்றார், நானும் அவனும் இதனை விட பெரிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்று கூறி அவனுடைய கடனையும் இன்னும் அதிகமாக 2 சா அளவை நீ அதிகமாக கொடுப்பாயாக என்று அந்த உமரிடத்திலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள். உடனே உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜெயித் பின் சானா அவர்களை அழைத்து சென்று அவருடைய கடனை கொடுப்பதற்காக முற்படுகின்ற போது உமரை பார்த்து கேட்கின்றார், உமரே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா? உமர் கூறுகின்றார், நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? அப்போது ஜெயித் பின் சானா கூறுகின்றார், நான் தான் ஜெயித் பின் சானா என்றவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். யூத குலத்து அறிஞன். அப்போது அந்த உண்மையான வரலாற்றை கூறுகின்றான், நான் நபி அவர்களுடைய பண்புகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன், நேரடியாக நடைமுறையில் பரீட்சிப்பதற்காகத்தான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று உமரை பார்த்து கூறி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான், முஹம்மது இப்னு அப்துல்லா அல்லாஹ்வின் தூதர் என்று அந்த திருக்கலிமாவை கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், உலகத்திலே நான் அனுப்பப்பட்ட நோக்கம் நட்பண்புகளை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக, பூரணப்படுத்துவதற்காகத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபியுடைய வழிமுறைகளை, நபியுடைய செயல்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது எல்லா விதமான விடயங்களுக்கும் வழிகாட்டல்களும் தெளிவும் இருப்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். மேலும் நபி அவர்களுடைய பண்புகளில் ஒன்றுதான் பழிவாங்குதல் என்பதே அவர்களிடத்தில் இருக்கவில்லை. இதன் காரணமாக எத்தனையோ நண்பர்கள் இஸ்லாத்தை தழுவிய வரலாறுகளை பார்க்கலாம். நபியுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த மனிதன் வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது அவர்களை கூட பழிவாங்கவில்லை. அது மாத்திரமல்ல, நபி அவர்களுக்கு பல சொல்லொன்னா துன்பங்களை கொடுத்த உம்மு ஜமீல் என்ற பெண்
நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது அவர்கள் அந்த பெண்ணை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு கொடுமையும் சுமந்து கொண்ட நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அந்த பெண்ணை நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு இரக்கமுள்ளவர்கள், பண்பாடுள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, ஒரு யகூதி வாலிபன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது அங்கே போய் அந்த மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள். மனிதனுக்கு அல்லாஹ்வை போதிக்கின்றார்கள். அந்த யகூதி வாலிபனோ தனது தந்தையை பார்க்கின்றான். தந்தையோ மகனை பார்த்து அபுல் காசிமுக்கு நீ வடிப்படு என்பதாக கூறியவுடன் அந்த வாலிபன் மரணத்துக்கு முன்னால் நபி அவர்களுடைய போதனையை கேட்டு இஸ்லாத்தை ஏற்று நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட வரலாறை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஃபத்ஹ் மக்கா வெற்றியின் போது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அங்கே ஏராளமான மக்கள் காபாவை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஒரு வாலிபன் நபி அவர்களை கொலை செய்வதற்காக தனது அக்குளுக்கு கீழால் ஒரு வாளை ஏந்தி வருகின்றான். நபி அவர்கள் அறிந்து தன்னை சுதாகரித்து கொண்டு, இந்த மனிதரோ நரகத்துக்கு செல்வதற்கு முயற்சிக்கின்றார், நானோ அவரை நேர்வழியின்பால் அழைக்கின்றேன் என்று அந்த வாலிபனை பார்த்து கூறி அந்த வாலிபனுடைய நெஞ்சிலை வைத்து பிரார்த்திக்கின்றார்கள் நேர்வழியின்பால். உடனடியாக அவருடைய உள்ளத்திலிருந்து நபி அவர்களை பற்றிய அன்பு, பாசம் அவர்களுடைய அந்த வாலிபனுடைய உள்ளத்திலே அதிகரிக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, நபி அவர்களுடைய அன்பு, பாசம் வெறுமனே மனிதர்களிடம் மாத்திரம் நின்றுவிடவில்லை. கால்நடைகள், அதே போன்று பறவைகள் அனைத்திலும் அன்பு, பாசம் இருப்பதை நாம் வரலாறுகள் மூலமாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி அவர்கள் ஒரு மனிதன் தாகித்த நாய்க்கு தண்ணீர் போட்டியதன் காரணமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி பாவம் மன்னிக்கப்பட்டவனாக மாறியிருக்கின்றான் என்று கூறியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு முறை கூறும்போது, ஒரு பெண் ஒரு பூனையை உண்ண கொடுக்காமல், குடிக்க கொடுக்காமல் தடுத்ததன் காரணமாக நரகத்தில் நுழைவாள் என்று அந்த பெண்ணை பார்த்து எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு விவசாயி விவசாயம் செய்துவிட்டால் அந்த விவசாய பூமியிலிருந்து பறவைகள், விலங்கினங்கள் ஏதாவது உண்டுவிட்டால் அது விவசாயிக்கு தர்மமாக எழுதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நபியுடைய அன்பு, பாசம், கருணைகள் பறந்து இருக்கின்றது. உலகமெல்லாம், உலக மக்களுக்கெல்லாம் ஒளி விளக்காக இருக்கின்றது என்றால் மிகையாகாது. அது மாத்திரமல்ல, அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபத்ஹ் மக்காவின் போது, மக்கா வெற்றியின் போது அங்கே குறைஷி காஃபிர்கள் நபி அவர்களை நாட்டை விட்டு துரத்தியவர்கள், தனது நண்பர்களை, தோழர்களை துன்புறுத்தியவர்கள், தனது சொத்துக்களை எல்லாம் சூறையாடியவர்கள் எல்லாம் அங்கே ஃபத்ஹ் மக்காவின் போது அங்கே நபி அவர்களுடைய கைதிகளாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த மக்களை பார்த்து நபி அவர்கள் கேட்கின்றார்கள், நான் இப்போது உங்களை என்ன செய்ய போகின்றேன் என்று கேட்டபோது அந்த மக்கள் எல்லாம் கூறினார்கள், நீங்கள் கருணையாளன், இரக்கமுள்ளவர், சங்கையானவரின் மகன் எனவே என்று கூறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களையும் விடுதலை செய்கின்றார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக போகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறாக எத்தனையோ சம்பவங்களை நாம் உதாரணமாக கூறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல வரலாறுகள் இருக்கின்றது. இந்த வரலாறுகளெல்லாம் நாம் படித்து பார்த்து உதாரண புருஷர்களாக மாறி நபியை நாம் ஒரு வழிகாட்டியாக, நேர் வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை நாம் திருத்துவதற்கு முயற்சிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. எனவே இவர்தான் உலகத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறுதி நபி முஹம்மத், பூரண வழிகாட்டி, முழு மனிதன். எனவே இவர்களுடைய வரலாறை படித்து நட்பண்புகளை கேட்டு நமது வாழ்க்கையில் எடுத்து ஒரு நல்ல மனிதனாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.